மனவாள வந்துகிட்டே இருக்காரு. என்னத்தான் விழி அசையாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மாதவி 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 உன் விரல்களிலே தோன்றுகிற கலை நயத்தைத்தான் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகா, நீ கலைக்காகவே படைக்கப்பட்டவள். உன்னை யாராலும் படைக்கவே முடியாது. நீ படைக்கப்பட்டவளே அல்ல. ஆம் மாதவி, உன் அழகை எப்படி எல்லாம் நான் மதிக்கிறேன். ஒளி வீசும் மேனியிலேயே தவளகின்ற பேரழகை செவ்வேல் கண்டை செய்தல் போல சிவந்திருக்கும் உன் செவ்வாய் இதழ்கள், கண்ணாடி பெட்டிக்குள் அடைபட்டிருக்கின்ற கருவென்று சுற்றி திருவதை போன்ற உன்னுடைய கருவிழிகளும், ஆஹா, தேனாற்றிலே விதந்து வரும் பலாச்சோலைகளைப் போன்று உன் நாவின் சுவைகளை ரசிக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். மாதவி, உன் இதயம் என்னும் சிறைக்குள் நான் அடைபட்டு விட்டேன். ஆம் மாதவி. மங்கியதோ நிலவினிலே கனவிலிது கண்டே கண்டே மங்கியதோ நிலவினிலே கனவெழுது கண்டே மங்கியதோ நிலவினிலே கனவெழுது கண்டே வயது 16 இருக்கும் இளம் வயது மங்கை, வயது 16 இருக்கும் இளம் வயது மங்கை, பொங்கி வரும் புது நிலவு போலே மொழிமுகமும், நகையின் ஒரு நிலவில் போற்றவரும் தோற்றம், நகையில் ஓர் நிலவில் போற்றவரும் தோற்றம், மங்கியதோ நிலவிலே கனவெழுது கண்டே. துங்கமணி
மீன் போலும் உருவத்தால் வந்து துங்கமணி மீன் போலும் உருவத்தால் வந்து தூங்காதே எழுந்தெண்ணி பாரென்று சொன்னார். அங்கதனில் தமிழிக்கு அடடா அடடா அழகனும் தெய்வந்தார் மங்கியதோ நிலவில் கனவிருது கண்டே கனவிருது கண்டே கனவிருது கண்டே. மாதவி, மஞ்சத்துக்கு போவோமா? என்ன கிளவி 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 என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? என்ன விவரம்? இருக்கேன். என்னது இது? மோதிரம். எவ்வளவு கொழுப்பு கிளவி உனக்கு! காடு வாங்குது, வீடு போகுது. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நம்ம 2 பேரும் இப்ப மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிட்டா ஊர்ல காரி துப்ப மாட்டாங்க. கஷ்டகாலம் கஷ்டகாலம். கல்யாணத்துக்கு இல்ல, இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு. அடை வைக்க தானே நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இந்த விஷயம் மாதவி தெரிஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? எதுக்குன்னு சொல்லு. எனக்கு என்னமோ இது சரியா படலை. என்னால முடியாது. வேணா நீ போய்க்க போ. எனக்கு தன்மானம் தான் முக்கியம். நான் போக முடியா? சோறு இல்லையா? யாரு போக மாட்டேன்னா நான் போறேன். பசியில கடந்து சாகிறதுக்கு அடிவடி செத்தாலும் பரவாயில்ல. என் அத்தான் இன்று வருவார், நாளை வருவார் என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறேன். பொன் போனது, பொருள் போனது, புகழ் போனது. என் கணவரும் என்னிடத்தில் சென்று விட்டார். ஆனால் ஒன்று நிச்சயமாக, அவர் வருவார். அவருக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். பாருங்களப்பா. கண்ணகி, உன்னை நினைத்துத்தனமா திறந்தோறும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். உனக்கு எப்படியெல்லாம் திருமணம் செய்து வைத்து அழகு பார்க்கலாம் என்று எண்ணி வைந்ததா? ஒரு பெண் பெத்தனைக்கு உனக்கு மனம் செய்து கொடுத்து விட்டு உன்னை வாழ்க்கையே வீணாகி விட்டது என்று மன்னித்து விடமா? அப்பா, அப்படியெல்லாம் கூறாதீர்கள் அப்பா. என் இதயத்தின் நினைவுகளை அவரிடம் யாராலும் பிரிக்க முடியாதப்பா. என் இதய தெய்வம் அப்பா. என்றாவது ஒரு நாள் அவர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் என் கண் முன்னே என் கணவனை இழிவாக பேசாதீர்கள் அப்பா, பேசாதீர்கள். அதை என்னால் தாங்கிக் கொள்ள தோட்டத்து பூமி உன்னை தொட்டத்து பூவே உன்னை தொட்டவருண்டோ, கை பட்டது உண்டோ?
தோட்டத்து பூவி உன்னை தொட்ட வருந்தோர் கை பட்டது உண்டோ தோட்டத்து பூவே ஆட்டத்திலே சிறந்து அழகான நடை நடந்து ஆட்டத்திலே சிறந்து அழகான நடை நடந்து காட்டும் கண் திறந்து காமத்திலே நிகழ்ந்து காட்டும் கண் திறந்து காமத்திலே நிகழ்ந்து தோட்டத்து பூவே உன்னை தொட்டவருந்தோ கை பட்டது உண்டோ ஐந்து வித மலர் எடுத்து அழகான ஜடை முடித்து ஐந்து வித மலர் எடுத்து அழகான ஜடை முடித்து மஞ்சள் வெயில் மாலையிலே மச்சான் வரும் வேளையிலே கொஞ்சி கொஞ்சி பேசியது கொஞ்சி கொஞ்சி தோட்டத்து பூவே உன்னை தொட்டவருந்தோ கை பட்டதுண்டோ தோட்டத்து பூவே மாதவி அதை பார்த்தாயா அந்த மலர் விட்டு மலர்தாவி மது உண்ணும் வண்டு எவ்வளவு அழகாக லாவகமாக அங்கு அமர்ந்து அந்த தேனை உண்டுகிறது பார்த்தாயா இது எவ்வளவு அழகாக இருக்கிறது இதில் என்னத்தான் ஆச்சரியம் வண்டுகள் என்றாலே மலர் விட்டு மலர் தாவத்தானே செய்யும் இது இயற்கை தானே அத்தான் புரியவில்லை தாங்களுக்கு புரியவில்லை அத்தான் நான் ஒரு மலர் கண்ணகி ஒரு மலர் தாங்கள் தான் வண்டு அதைத்தான் கூறினேன் என்னவென்றால் வண்டுகளுக்கு இருக்கும் சுதந்திரம் மலர்களுக்கு இல்லை என்ன அப்படி என்றால் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்கிறாயா ஆமாம் அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன் அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களா அப்படி என்றால் மாற்றார் ஒருவரை பார்ப்பதற்கு என்னிடத்தில் அனுமதி கேட்கிறாயா சண்டாள் கலை காட்டி கையில் விழிகாட்டி மயில் மோகம் காட்டி என்னை மயக்க வந்த பெண் பேய் அனைவருமே நொந்து சலிக்கின்ற வகையை பண்பு கொண்டேன் உத்தமையாம் கண்ணகி உயிர்களுக்கு உடல் வருத்தி இனி உன்னோடு நான் இருக்கேன் போதுமத்தான் போதும் புரிந்து கொண்டது போதுமத்தான் போதும் இந்த பொல்லாத நேரத்திற்கு தான் பொழுது விடிந்ததா பொழுது விடிந்ததடி பொழுது விடிந்தது உத்தமையாம் கண்ணகியை சேர்வதற்கும் பொல்லாத அவள் உன்னை புரிவதற்கும் எனக்கு பொழுது விடிந்ததடி போகிறேன் ஐயோ நான் என்ன செய்வேன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அத்தான் மாதவி கலிகைதான் ஆனால் மன்னவனே உன்னை என்று ஒருவரையும் மனதில் நினைத்ததும் இல்லை நினைக்க போவதும் இல்லை நாடகம் எல்லாம் எனக்கு தெரியுமடி காளையர்களை மயக்கும் கட்டளை காட்டி நடத்திய நாடகம் எல்லாம் நான் அறிவேன் உன் அடுத்த காதலன் வருவரை அவனுக்காக காத்திருப்பா அழிந்ததே அமைதிக்குள்ளே
வந்ததே. ஆண்டவா, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? எனக்கு ஏன் இந்த வயதில் இப்படி ஒரு சோதனை? என் மன்னவனை இனி நான் காணவே முடியாதா? அவர் என்னை தேடி வரவே மாட்டாரா? அத்தா! உங்களை இந்த கோலத்தில் காண்பதற்காக நான் எத்தனை நாள் காத்துக் கொண்டிருந்தேன். ஐயோ, வணிகருக்கு செல்வத்தில் இணையாக இருந்த தங்களுக்கா இந்த கோலம்? அத்தா, அத்தா! தொடாதே கண்ணகி, என்னை தொடாதே. நீ தொடும் அருகதை இழந்து விட்டு இருந்த கோவலன் இல்லை, இல்லை. காதலியாம் கண்ணகி உன்னை பிரிந்து கண்ணகியின் காதலியிலே கிடந்த காதகனமாக ஐயோ, கத்திருந்த மூர்க்கன் வாழ வேண்டிய நேரத்தில் உன்னை வாழ வைக்காமல் உன்னை பரிதவிக்க விட்டு சென்ற பாவியம். ஐயோ, அத்தா, அத்தா! கண்ணகி, மாதவின் இல்லமே கதி என்று கடந்து இன்று மனம் திறந்து மனம் வருந்தி உன்னை தெரிவதற்கு என்னை மன்னித்து தங்களா என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பது? அதான், இல்லை, இல்லை, நீங்கள் அப்படி கூறக்கூடாது. கண்ணகி, நீ அழாதே. நீ அழுததெல்லாம் மாதர் குலத்திலகவே என் மனைக்கு விளக்கேற்று வந்தவளே, உன் வாழ்க்கையிலும் தீபத்தை அளித்தவளும் இனி நீ அழக்கூடாது. உன்னை வாழ்க்கையில் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் என்னுடைய கடமை. கண்ணகி, இனி நாம் இந்த பூம்புகாரில் இருக்கக்கூடாது. ஏனத்தான் எப்படி ஒரு முடிவு? அம்மா, வாழ்ந்து கெட்டோர் என்ற இந்த மையத்தோர் எல்லாம் தூற்றுவதை என் காதால் கேட்க முடியாது. ஐயோ, வணிகத்திலே தலை சிறந்து ஓங்கியவன் என் நிலைமையை பார்த்து உற்றார் உறவினர்கள் எல்லாம் வாழ்ந்து கெட்டோன் வரையோட்டுக்காகாதவன் என்று சொல்லி என்னை இழிவுபடுத்துகின்ற கேள்வி. ஆனால் இடியாவது உன் வாழ்க்கையை செம்மையாக வைக்கலாம் என்று நினைத்தார். மீண்டும் வணிகத்தை தொடர்வதற்கு இந்நேரத்தில் எந்த கதையும் இல்லை. நான் இருக்கையில் நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையை கூறாதீர்கள். நம்மிடத்தில் பொன்னில்லை பொருளில்லை என்ற இதோ பொன்னுக்கும் பொருளுக்கும் நிகரான என் காலில் நீங்கள் அணிந்த இந்த சிறப்பு. வேண்டாம், வேண்டாம், என்னை கொல்லாதே. வார்த்தையால் என்னை கொல்லாதே கண்ணகி. உன் மனநாளிலே நான் மனமகிழ்வோடு உன் பாதத்தை அறிவித்து இந்த சிலம்பை விற்று நான் பிழைப்பு நடத்துவதா? அத்தான், கணவனுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்துக் கொள்வதுதான் ஒரு நல்ல மனையாளின் உரிமை. இந்த சிலம்பு எனக்கு முக்கியம் இல்லை. வேண்டாம் கண்ணகி, இந்த ஒரு சிலம்பு போதும் நம் வறுமையை தீர்ப்பதற்கு. ஏன் தெரியுமா? நீ ஒற்றைக்கால் சிலம்போடு அங்கும் இங்கு நடந்து தெரியும் பொழுதெல்லாம் அதிலே இருக்கின்ற பறகள் எழுப்புகின்ற ஒலி
கோவலா நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு குற்றவாளி என்று சுட்டிக்காட்டி கண்ணகி, சோழ நாட்டிலே இந்த சிலம்பை விட்டார் வாழ்ந்து கெட்டவன் இந்த நிலைமைக்கு வந்து விட்டான் என்று அவதூறாக தூற்ற நேரிடும். அதனால் இந்த சிலம்பை விற்க வேண்டும் என்றால் நாம் மதுரையை மதி செல்ல வேண்டும். பாண்டிய நாட்டிலே சென்று இந்த சிலம்பை விற்று நம் வறுமையை போக்கி வணிகத்தை துவங்கலாம். வா போகலாம். ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப களைப்பா இருக்கீங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா ஐயா? உங்கள் அன்புக்கு நன்றி தாயே. பூம்புகாரில் வந்து வருகின்றேன். நான் மாபெரும் வணிகத்திலே தலை சிறந்தவனாக வாழ்ந்தவன் கோவலன். இவள் என் மனையாள், கற்பிலே சிறந்தவள் கண்ணகி. எங்கள் வறுமைக்காக என் மனையாளின் சிலம்பை விற்பதற்கு மதுரை என்பதை வந்திருக்கிறேன். அவளை நான் இவ்வளவு காலம் துன்பப்படுத்தியது போதாது, இனியும் அவளை தொல்லைப்படுத்தக்கூடாது என்பதற்கு நான் மாணவர்களுக்கு சென்று இந்த சிலம்பை விற்றும் வரை என் மனைவி உங்களிடத்தை அடைக்கலமாக விட்டுச் செல்கிறேன். அம்மா, கனவிலும் கணவனை தவிர வேறு யாரும் நினைக்காத தர்ம பத்திரிகமா என் மனைவி கண்ணகி. அவள் அங்கம் பதவும் வரை ஆவி விரியும் வரை பொறாமை என்னும் அப்படிப்பட்ட என் மனைவி கண்ணகி அடைக்கலமே அடைக்கலமே. அருமை நாயகி உங்கள் கலமே அடைக்கலமே. அம்மா, வானமே இடிந்தவள் தலையில் விழுந்தால், பூமியை இரண்டாக பிளந்தவள் விழுங்கினாலும், கடலே அக்னி ஆறாக மாறி அவள் சிரத்தில் விழுந்தாலும் பொறாமை என்னும் பொய்யை புகழாதம்மா அவருடைய நாவு. அபிநய குணமுள்ள அருமை நாயகி உங்கள் அடைக்கலமே 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 அடைக்கலமே. அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? ஒரு தாம்பழத்திலே ஒரு தேங்காய், ஒரு மாங்காய், கொஞ்சம் மல்லிகைப்பூ, ஒரு திருவிளக்கு, இது எல்லாம் எடுத்து கையில் வைத்து விடுங்கள். கண்ணகி, உன்னை பிரிந்து செல்கிறேன். ஒருவேளை செல்கின்ற வழியிலே எனக்கு ஏதாவது கண்ணகி, சொல்லுகின்ற சொல்லுக்கெல்லாம் கொல்லுகின்ற சக்தி இருந்தால் மனிதன் பேசவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்தால் அந்த மாங்காய் அழுகிவிடும், அந்த மல்லிகைப்பூ வாடிவிடும். மாங்காய் அழுகிவிடும், அந்த மல்லிகைப்பூ வாடிவிடும், தேங்காய் உடைந்துவிடும். என் கண்ணே, தேங்காய் உடைந்துவிடும், அந்த திருவிளக்கு அணைந்துவிடும். போகிறேன் கண்ணே.